டிஎம்கே தீய சக்தி, டிவிகே தூய சக்தி. என் தம்பி வரா மக்களே அப்படின்னாப்ல. சூப்பரா இருந்துச்சு. வருங்கால முதல்வர் டிவிகே தான். வாய் பேர ராஜா எல்லா கட்சியும் போக ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். விஜய் சார் தான் வருவாரு. நாட்டுக்கு நல்லது செய்வாரு. நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு. கண்டிப்பா நல்லதே பேசுவாரு. 2027 டிவிகே செமையா இருந்துச்சு. தெளிவா சொன்னாரு. என்னென்ன சொல்லுமோ அந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொன்னாரு. அதெல்லாம் என்னென்ன இங்க நடக்குதோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் தான் கரெக்டா நடக்குது, இதெல்லாம் நடக்குறதே இல்ல, பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் நடக்குறதே இல்லைன்னு தெளிவா உடச்சு எடுத்துட்டாரு. வெளியே சொல்லிட்டாரு எல்லாத்தையும். அவர்தான் வருவாரு. நூறுக்கு 100 சொல்றேன். ஏடிஎம்காவும் சரி, திமுகவும் சரி, சத்தியை கட்டுப்பட்டு சொல்றேன். சத்தியோட இது விஜய் அண்ணன் தான் வரணும். வந்தாக டிவிக்கு நல்லது நடக்கும். மக்களுக்கு மகளிருக்கு அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா சினிமா நடிகரா பாருங்க, திமுக ஒரு தீய சக்தி. பெரிய பள்ளத்துல தள்ளணும். நல்லா இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. டிவிக்கே தான் 2026 டிவிகே ஆட்சி அமையும். 2026 அரசு வீட்டுக்கு அனுப்பணும். விஜய் தலைவர் தான் ஜெயிப்பாருங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா உண்மையிலுமே யாராலுமே தொட முடியாதுண்ணா. வேற லெவல்ல அண்ணா டிவிக்கே தளபதி தான். இது என்ன உலக அறிஞ்ச விஷயம் தான். இதுக்கு என்ன போய் நம்ம பதில் சொல்றது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பட் டைம் தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. மக்கள் பொறுத்திருந்து பாக்குறாங்க. சரிங்களா? டிவிக்கு கண்டிப்பா ஆட்சிக்கு வராது. அது எந்த மாற்றமும் இல்ல. மக்கள் இன்னும் கொஞ்சம் எங்க அண்ணன் செங்கோட்டை ஐயா அவர் வந்து எதை இருந்தாலும் சாதிப்பாரு. எங்க அண்ணன் சாதிப்பாரு. அதை விட ஒரு சக்தி என்ன தெரியுங்களா? அவர் வந்து 72 இருந்து அவர் ஒரு போக்குவரத்துறை அமைச்சர்லேருந்து கல்வித்துறை அமைச்சர்லேருந்து வந்தாரு. 2026 எங்க அண்ணன் தான், எங்க தளபதி தான், டிவிக்கே தான். செம்ம கலை, வேற லெவல் கலை. ரொம்ப ஷாட் கொடுத்தாரு. எல்லாத்தையும் பத்தியும் பேசினாரு. ஈரோட்ல இருக்க பிரச்சனை பத்தி பேசினாரு. தரமா செஞ்சு விட்டாரு. டிஎம்கே இல்லாம இன்னொரு கட்சி செஞ்சு விட்டுட்டாரு. இன்டைரக்டா செஞ்சு விட்டாரு. அத சொல்ல விரும்பல. சீமானதான் செம ஷாட். என்ன சொன்னாரு பாத்தீங்களா நீங்களே? டிஎம்கே ஒரு தீய சக்தி. டிவிகே தூய சக்தி. நம்ம ஆட்சி தான், நம்ம அண்ணன் தான், ஃபுல்லா நம்ம இதுதான். ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா. இந்த எலெக்ஷன் தான் கண்டிப்பா வரலாம். தரமான எலெக்ஷனா இருக்கும். அதுதான் பாருங்க நீங்க. வேணாம், கண்டிப்பா அண்ணன் தான் ஜெயிப்பாரு. எங்க அண்ணனுக்கு தானே வெற்றி கன்ஃபார்மா. எங்க அண்ணனுக்கு தான் வெற்றி. கண்டிப்பா அண்ணன் தான், எங்க தளபதி தான். ஆனா 2026 டிவிக்கு அண்ணன் வராரு. ரசிகர் தானே ஓட்டா மாறும். பின்ன யாருதான் ஓட்டு போடுவா? அதெல்லாம் பாத்தீங்க, தானா சேர்ந்த கூட்டங்க. இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டுவாங்க அவங்க. டிஎம்கே தான் குவர்க. டிஎம்கேக்கு தான் ஓட்டு. டிவிகே தூய சக்தி. இனிமேல எங்க அண்ணா மட்டும் தான். டிஎம்கே தீய சக்தி, டிவிகே தூய சக்தி. இனிமேல எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தவிர வேற யாரும் 2026ல டிவிகே இளைய தளபதி முதலமைச்சர் சிஎம் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கீங்க.
2026 ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா 1000 பேர் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து இளைஞர் பட்டாலுமே மொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பின்னாடி நின்னாங்க. இப்போ மொத்த இளைஞர் பட்டாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ரூபா காசு கொடுக்காம யாருக்கும் கோழி பிரியாணி கோட்டை வாங்கி கொடுக்காம இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் கூடியிருக்காங்க. எங்க தலைவர் ஒரே ஒரு ஆளுக்காக, தளபதி விஜய் அவர் ஒரே ஒரு ஆளுக்காக. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 26ல ஒரு விடிவு காலம் வந்து கண்டிப்பா பிறக்கும். ஆனா அது 1000 பேர் சொல்லுவாங்க. அதேதான் எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க, மாத்தி பேசுறாங்க. சரிங்களா, ஒரு ஆள் ஓட்டு போட போன எலெக்ஷன்ல நானும் தான் வந்து டிஎம்கேக்கு போட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்குறாருன்னா அவர் மொத்தமா அடிக்கிறது. கரூர் சம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேர் அத்தனை பேர் நைட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சாங்க. இது எத்தனை மீடியால காமிச்சிங்க? ஒண்ணுதலையும் காமிக்கல. அப்புறம் எல்லாரும் வந்து தீய சக்தி யார் தான் அப்புறம் ஒண்ணு உண்மையா அந்த பாப்பறன்னு நினைக்கிறீங்க நீங்க? 26ல ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா மக்களோட வரி பணத்துல தான் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் நடக்கிறது மக்களோட வரி பணம் தான். சரிங்களா, யாரும் சும்மா தரல. ஜிஎஸ்டில இருந்து இதுல இருந்து எல்லாமே போட்டு தான் எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன 10 ரூபா வந்து மஞ்சள் வாங்கினாலுமே 10 ரூபா வாங்கினாலுமே சரி, அதுல வந்து ஒரு சின்ன ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. மக்களோட வரி பணத்துல தான் எடுத்து இலவசமா தராங்க. இது ஒன்றும் இலவசம்லாம் கிடையாது. எங்களோட காசு எடுத்து எங்களுக்கே திரும்பி தராங்க. அவ்வளவுதான். அவன்லாம் வந்து இருங்க எங்க தளபதி வந்து என்ன தெரியுமா விஷயம், அவன்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது, ஒரு பொருட்டே இல்லை. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா வராத்துக்கு இல்ல, எலெக்ஷனுக்கு வராதுக்கு முன்னாடி, தளபதி வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கேன்னு ஒரு சின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கட்சி நடத்துறதுக்கு முன்னாடியோ என் தம்பி வரா மக்களே அப்படின்னாப்புல. தளபதி வந்ததுக்கு அப்புறம் ஏங்க அவன் வந்து இதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் எங்க தளபதி இதே பண்ணல. சரிங்களா, இத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க. எங்க தளபதிக்கு முன்னாடி இத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க. அவர் வருவாரு 26ல கண்டிப்பா சிஎம்மா வருவாரு. சீமானை பத்தி இனிமேல் தயவு செய்து பேசாதீங்க, கேட்க. சீமா ஒரு எச்எஸ்ஓரு அவ பேசுற பேச்சு அந்த மாதிரி தம்பின்றான், வாடா போடான்றான், மயிரேன்றான். அவன் இஷ்டத்துக்கு பேசுங்கிறான். எத்தனைக்கா 3வது அணியா அவன் இந்த வாட்டி 10வது அணி கூட வரமாட்டான். அதுதான் செஞ்சு விட்டாரு, இன்னமும் செய்வாரு. இந்த கூட்டம் நல்லபடியா போச்சு, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, சூப்பரா போச்சு. இதே ஒரு மாநாடு வேற இடத்துல நடக்கும் கண்டிப்பா. அது ஒரு டிவிகேக்கு பாய் பாய். நான் ஒரே வார்த்தையில சொல்லி விரும்புகிறேன், இது சாதாரண கொடி கிடையாது, பெண்களின் மானத்தை காக்கும். இது ஒண்ணு போதும், ஒரே பார்த்து போதும்.